ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் இரண்டாம் கணக்கு என்ன கொடுத்துருக்கு? ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் ரூபாய் 750க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். கணிப்பான்னா கால்குலேட்டர். அதனுள் ரூபாய் 100 மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார். ஒரு பேட்டரி வாங்கி போடுறாரு. மின்கலம்னா என்னது? பேட்டரி வாங்கி போடுறாரு. அதுக்கு வெளி உர போடுறதுக்கு 50 ரூபா செலவழிக்கிறார். பேட்டரி 100 ரூபாய்க்கு போடுறாரு, உரம் வாங்கி 50 ரூபாய்க்கு போட்டுறாரு. அந்த கணிப்பானை வாங்கிய விலை 750 ரூபா. ஸோ இந்த 3 சேர்ந்தா, இது வாங்கிய விலை, இது 2 செலவழிச்சது சேர்த்தோம்னா அடக்க விலை வந்துடும். இந்த 3ஐயும் சேர்த்து கூட்டையில அடக்க விலை வந்துடும். அதை 850க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபமா அல்லது நட்டமானு பார்க்க சொல்லலாம். பார்ப்போமா? கணிப்பான் வாங்கிய விலை $750. மின்கலம் செலவு, மின்கலம் பொருத்த செலவு ₹100. உரைக்காக செலவு மூணையும் கூட்டினோம்னா அடக்க விலை சைபர், 10க்கு 0 மிச்சம் 1, 900 வருது. அவர் அப்போ மொத்தம் கணிப்பானுக்கு அவர் செலவழித்தது 900 ருபீஸ். எவ்வளவுக்கு விற்கிறாரு? 850க்கு விற்கிறார். அப்போ லாபமா நட்டமா? நஷ்டம். இதுதான் அதிகமாக இருக்குது. அடக்க விலை மைனஸ் விற்ற விலை நட்டம். 900 ரூபாய்க்கு வாங்கி 850க்கு விற்கிறாருன்னா நஷ்டப்படுறார். ₹50 நஷ்டம். நட்டம் ₹50 வரும். ஓகேவா?